ஓடிஐ உலகக்கோப்பை மற்றும் டி20 உலகக்கோப்பை இந்த இரண்டு தொடர்களோட ஃபார்மட்டையும் ஐசிசி அதிரடியா மாற்றி அறிவிச்சிருக்கு. உலகக்கோப்பை போட்டிகளை இன்னும் பரபரப்பா மாற்றணும்னு தான் இந்த புதிய ரூல்ஸ் கொண்டு வரப்பட்டிருக்குன்னு ஐசிசி சொல்லியிருக்கு. ஜெய்ஷாத் ஐசிசி தலைவர் பொறுப்பேற்றதுக்கு பிறகு வந்திருக்கும் இந்த மாற்றங்கள் இப்போ கிரிக்கெட் ரசிகர்களிடையே பேசு பொருளா மாறியிருக்கு. 2027 ஒருநாள் உலகக்கோப்பையில 14 அணிகள் விளையாடும். அதுல தரவரிசை கடைசி 3 இடத்துல இருக்கும் அணிகள் சூப்பர் சீரீஸ் தகுதி சுற்றுல மோதணும். அதுல ஜெயிக்கிற ஒரு அணிக்கு மட்டும்தான் மெயின் ரவுண்டுக்கு வாய்ப்பு. மீதமுள்ள 2 அணிகள் நேரடியாக வெளியேறிடும். அதுக்கப்புறம் மெயின் ரவுண்டுக்கு வரும் 12 அணிகள் 6 அணிகள் வீதம் 2 குரூப்பாக பிரியப்படும். ஒவ்வொரு குரூப்லயும் முதல் 3 இடங்களை பிடிக்கும் அணிகளும் 2 குரூப்லயும் இருக்கும் 4வது இடத்தில் இருக்கும் அணிகள்ல சிறந்த ஒரு அணியும் சேர்த்து மொத்தம் 7 அணிகள் சூப்பர் 7 சுற்றுக்கு முன்னேறும். அங்கிருந்து முதல் 4 இடங்களை பிடிக்கும் அணிகள் அரையிறுதிக்கு தகுதி பெறும். அதே மாதிரி டி20 உலகக்கோப்பையிலையும் பெரிய மாற்றம் வந்திருக்கு. 20 அணிகள் 5 குரூப்பாக பிரிக்கப்படும். ஒவ்வொரு குரூப்ல முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் சூப்பர் 10 சுற்றுக்கு போகும். அங்கிருந்து ஒவ்வொரு குரூப்ல முதலிடம் பிடிக்கிற அணிகள் நேரடியா அரையிறுதிக்கு போயிடும். 2வது 3வது இடம் பிடிக்கிற அணிகள் எலிமினேட்டர் சுற்றுல மோதும். அந்த போட்டியில ஜெயிக்கிற 2 அணிகள் தான் மீதமுள்ள அரையிறுதி இடங்களை பிடிக்கும்.